இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இப்படி பண்ணுறது மூலமாக எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஆண்ட்ராய்டு வந்து வந்த புதுசில் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேராக வரல. இது வந்து ஒரு டிஜிட்டல் கேமராவோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக தான் வந்துச்சு. லேட்டராக வந்து டெவலப் பண்ணி இது ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கண்டுபிடிக்கல. ஆண்ட்ராய்டு ஐஎன்சிங்கிற கம்பெனி தான் ஆண்ட்ராய்டை டெவலப் பண்ணி கூகுளுக்கு வந்து 2005 $50 மில்லியன் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு முன்னாடி சாம்சங் கிட்ட தான் இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டை வாங்கிக்க சொல்லி. ஆனால் சாம்சங் வந்து ஆண்ட்ராய்டில் ஃபியூச்சர் இல்லை, இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு சொல்லி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜில் டெவலப் பண்ணாங்க. அதாவது ஜாவா, C++, XML, அப்புறம் பைத்தான், ஷெல் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பல லாங்குவேஜில் வந்து டெவலப் பண்ணாங்க. உங்களுக்கு எந்த ஃபோன் முதல் ஆண்ட்ராய்டோட லான்ச் ஆச்சுன்னு தெரியுமா? HTC ட்ரீம் ஃபோன் தான் முதல் ஆண்ட்ராய்டோட லான்ச் ஆச்சு. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 88% மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. இது ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 11% மார்க்கெட் ஷேர் தான் வச்சிருக்காங்க. கரண்டாக நீங்கள் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணுற சமயத்தில் 2 பில்லியன் ஆண்ட்ராய்டு OS வச்சிருக்கிற டிவைசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேரை குறிக்குதுன்னா மேல் ரோபோட். ஃபீமேல் ரோபோட் பேர் பார்த்தீங்கன்னா கைனாய்டு. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸான சாஃப்ட்வேர். நீ எப்படி MIUIயோ OnePlus எப்படி ஆக்சிஜன் OSஓ நீங்களும் ஆண்ட்ராய்டு OS வந்து டெவலப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்ற பொருள் பேராக தான் வைப்பாங்க. அதாவது எப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓரியோ, ஆண்ட்ராய்டு கிட்கேட், ஆண்ட்ராய்டு மார்ஷ்மெல்லோ அந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் பேர் தான் வச்சிருக்காங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 பில்லியன் ப்ளஸ் ஆப்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்கு. அதில் மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இப்போ நீங்கள் கார்லையோ பைக்லையோ எந்த ஸ்பீடில் போறீங்களோ அதை வச்சு தான் கூகுள் மேப்ஸ் வந்து எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கணும், நீங்கள் ஸ்லோவாக போனீங்கன்னா டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குன்னு கால்குலேட் பண்ணுறாங்க. 2007 தான் பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான ஆண்ட்ராய்டு வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் டோரில் இருக்க ஜென்ஸுங்கிற ஃபோட்டோவை பேஸ் பண்ணி தான் ஆண்ட்ராய்டோட லோகோ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு லோகோ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுன்னு கூகுள் கால் பண்ணுறது இல்லை. அன்அஃபிஷியலாக கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோவை பக் டிராய்டுன்னு தான் கூப்பிடுறாங்க. ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 95% ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வந்து ஃப்ரீ தான். ஆண்ட்ராய்டு 1.1 மட்டும் தான் சாப்பிட்ற பொருள் பேரில், மற்ற எல்லா ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள் பேர் தான் வச்சிருக்காங்க. கூகுள் நெக்ஸஸ் ஃபோன் தான் முதல் விண்வெளிக்கு போன ஃபோன். இந்த பெருமை கூகுளுக்கு தான் சேரும். உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ்குள்ளே போய் அபவுட் டிவைஸ்குள்ளே போய் ஆண்ட்ராய்டு வெர்ஷனை ஒரு 7 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஈஸ்டர் எக் வெர்ஷன் வந்து வரும்.